இதில் அடுத்த கட்டமாக தாவேகா தலைவர் விஜய் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. சட்ட ரீதியாக அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார்? எஃப்ஐஆரில் அவர் பேர் குறிப்பிடப்படலை. இது வரைக்கும் அவர் மீது வழக்கு பேரில் நிர்வாகிக்கு பேரில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் அவர் மீது கைது நடவடிக்கை இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கிடையில் அவரே உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து சிபிஐ மூலமாக விசாரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதாகவும் கேள்விப்படுறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கிடையில் அரசு போலீஸு கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அரசு நடவடிக்கைக்கு போவாங்களா அப்படிங்கிறது இப்போ உடனே சொல்ல முடியாது. ரெண்டாவது ஒரு ஆணையம், அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி, அவங்க மூலமாக விசாரணைக்கு கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. ஆக இது நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவரை கைது பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. அது வேறு மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கும். ஆனால் இதே மாதிரி அல்லு அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நடிகர் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இதே மாதிரி அங்கே திடீர்னு எதிர்பாராத விதமாக அவர் வந்துட்டார் தேட்டருக்கு. அப்போது ஒரு தாயும் குழந்தையும் வந்தவங்க பாதிக்கப்படலை, இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கைது செய்யப்பட்டார். ஆமாம், அப்புறம் கூட்டு மூலமாக பிணையில் விடப்பட்டார். அதெல்லாம் நடந்தது. ஆனால் இதில் நடக்குமா அப்படிங்கிறதுல அவர் ஒரு நடிகர் மட்டுமே. இதில் ஒரு அரசியல் தலைவராகவும் இருக்கிறாரு, நடிகராகவும் இருக்கிறார். அதனால் இதில் இந்த சூழ்நிலையில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன்.